நேரத்தை விரயம் செய்யக்கூடாது. நேரத்தை விரயம் செய்வது என்பது ஒரு வகை தற்கொலை. கில்லிங் த டைம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் சூசைட் என்று சொல்வார். அது ஒரு வகையான தற்கொலை. சில பேருக்கு நேரம் போதவில்லை, சிலருக்கு நேரம் போகவில்லை, இப்படி பல பேர் இருக்காங்க. ஆகவே இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த ஓய்வான நேரத்தை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதன் இறைவன் அளித்த 2 அருட்கொடைகளை குறித்து அலட்சியமாக இருக்கிறான். ஒன்று அவனுக்கு கிடைக்கின்ற ஓய்வு, இன்னொன்று அவனுக்கு கிடைத்த ஆரோக்கியம். இந்த 2ஐயும் குறித்து அவன் அலட்சியமாக இருக்கான். ஓய்வு நேரத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, ஆரோக்கியத்தை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று சொன்னார்கள். பெரும்பாலும் அவர்களுடைய பிரார்த்தனைகளிலே ஒன்று, இறைவா என்னை கவலை, துக்கம், இயலாமை, சோம்பல், கஞ்சத்தனம் இவற்றிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. ஆக சோம்பலிருந்து பாதுகாப்பாயாக என்று பெருமானவர்கள் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். முதலாக எது விரயம்? நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கங்களை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றாத மற்ற எல்லா செயல்களும் விரயம், எல்லாம் விரயம். ஒரு ஆசிரியரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பணி ஒரு தலைமுறையை உருவாக்குகின்ற பணி. அந்த பணியை விட்டுவிட்டு அவர் வேறு வேலையை செய்தால் அவர் விரயம் செய்கிறார் இல்லையா? ஒரு தொழிலாளி பொருளை உற்பத்தி செய்கின்ற பணி அவரிடத்திலே இருக்கிறது. அதை விட்டுவிட்டு அவர் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தால் வீணாக நேரத்தை கழிக்கிறார் என்று பொருள். ஆகவே எதுக்காக நாம் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை செய்யணும். இந்த நேரம் எப்படியெல்லாம் வீணாகுதுன்னு பாருங்கள். பொதுவாக அதிகமான நேரம் வீண் பேச்சு தான். அரட்டை அடித்தல், புறம் பேசுதல், கிசுகிசு பேசுதல், கோல் சொல்லுதல், அவதூறு பேசுதல், நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பற்றி பேசு. அதை பற்றி நீ ஏன் பேசுகிற, உனக்கு தெரியுமா, அதை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பேசுது. ஆகவே இப்படி பல பேர் நேரத்தை வீணாக்குறாங்க. இன்னும் சிலர் சுருக்கமாக பேச தெரியாது. ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லது வளவளான்னு பேசிக்கிட்டே இருப்பான். ஆக சுருங்க சொல்லி வழங்க வைக்கின்ற விடையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நேரம் வீணாவது தூக்கத்தில். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான் சொல்லியிருக்கு மருத்துவம். 7 மணி நேரம் தூங்கி ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கு குறைவாகவும் தூங்கக்கூடாது, அது கூடுதலாகவும் தூங்கக்கூடாது, பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்று அதிகமாக நேரம் வீணாவது மீடியாவில். ஒரு காலத்தில் பத்திரிகைகள், பின்னால் டிவி, இப்போ சோஷியல் மீடியா வந்திருக்கு. பத்திரிகை படிக்கிறதையும் கூட தேவையான விஷயங்களை படிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை படிக்க வேண்டும். சிலர் பார்க்க சில இளைஞர்களை குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் செய்தி மட்டும்தான் படிப்பான், வேறு ஒன்றும் படிக்க மாட்டான். சிலவன் சினிமா செய்தி மட்டும்தான் படிப்பான், வேறு ஒன்றும் படிக்க மாட்டான். இதனால் வாழ்க்கைக்கு பெரிய பிரயோஜனம் எதுவும் உண்டா? யோசித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி தொலைக்காட்சியிலே சீரியல் பார்ப்பது போன்ற விஷயங்களை பார்த்து நேரத்தை கழிப்பார்கள். இப்போது சேர்ந்திருக்கிறது இந்த சோஷியல் மீடியா. எல்லாரும் லைக்குக்கும் ஷேருக்கும் பின்னால் அலையிறான் என்று சொல்ல வேண்டும். நாக்கை தொங்க போட்டுட்டு அலையிறான் இல்லையா? அந்த மீடியா இறைவன் தந்த எவ்வளோ பெரிய ஒரு பிரசாதம். ஒரு வீட்டிலிருந்தபடியே லட்சக்கணக்கான மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற ஒரு பெரும் வாய்ப்பை இறைவன் நமக்கு அருளியிருக்கிறார். ஆனால் அதை வைத்துக்கொண்டு சிலர், நான் இப்போது கோயம்புத்தூர் போய் சேர்ந்தேன் என்று ஒரு ஃபோட்டோ, நான் இப்போது ஊட்டியிலே இருக்குது, உன்னை யார் கட்டி எங்கே இரு, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை, உன் குடும்பத்துக்கு தெரிஞ்சால் போதும், ஊருக்கெல்லாம் தெரியணுமா, உங்கள் என் மனைவி இப்படி இருக்கிறாள், என் குழந்தை இப்படி இருக்கிறாள், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அடுத்த ஒரு நேரத்தை வீணாக்காதீர்கள், உங்கள் நேரத்தையும் நீங்கள் வீணாக்காதீர்கள். ஆகவே இந்த சோஷியல் மீடியா என்பது இறைவன் தந்த அருள். அதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். புத்தகங்களை படிக்கின்ற போதும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த புத்தகத்தை படிப்பதனால் நம்முடைய அறிவு வளர்கிறதா, ஒழுக்கம் வளர்கிறதா, வீரம் வளர்கிறதா, தியாக உணர்வு வளர்கிறதா, சமூக சிந்தனையை உண்டு பண்ணுகிறதா என்றால் அந்த புத்தகத்தை படியுங்கள். ஆகவே இந்த மாதிரியாக நாம் நேரத்தை சேமிக்க வேண்டும். அடுத்தபடியாக வளவளா பெறும் இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் நம்ம நேரத்தை கொள்வதற்கென்றே சில ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஓய்வாக இருந்தால் ஃபோனை போட்டுருவாங்க. நமக்கு அவங்க காரில் போயிட்டு இருந்தால் அவங்க ஃபோனை போட்டுருவாங்க, போட்டு நம்ம நேரத்தை நாசமாக்குவார்கள். அவங்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையாக இருந்து காக்க வேண்டும். இந்த திருமணம்ட்டு கூடுவாங்க, 11 மணிக்கு திருமணம் போனால் 1 மணிக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஆகவே அதெல்லாம் நல்லா விசாரிச்சுக்கணும். எத்தனை மணிப்பா மாப்பிள்ளை மேடைக்கு வருவார் சொல்லி கேட்டு போங்க. நேரத்தை வீணாக்கக்கூடாது அங்கே போய். ஆகவே நேரத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். நேரத்தை வீணாக்குவதற்கான காரணம் என்னவென்றால், வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இல்லை, ஒரு குறிக்கோள் இல்லை. இருந்தால் நேரத்தை நிச்சயமாக அவன் வீணாக்க மாட்டான். வாழ்க்கையில் இலக்கு உள்ளவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். இவர்களுக்கு பாதையும் தெரியாது, பயணமும் தெரியாது. ஆகவே எந்த திட்டங்களும் இல்லாத காரணத்தினால் நேரத்தை வீணாக்குகிறார்கள். ஆக நேரம் என்பது மிக பெரும் அருட்கொடை. அதை முறையாக நாம் பயன்படுத்துவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும்.